இங்க ஒருத்தருடைய பாதி உடம்பு பல நாளா மரத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு. உயிருக்கு இவர் போராடிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் சில பசங்க வராங்க. இவர் இப்படி இருக்கிறத பார்த்து பயந்து போன இவங்க அவருக்கு மூச்சு இருக்குதான்னு சொல்லி பக்கத்துல போய் பாக்குறாங்க. ஆனா இவருக்கு மூச்சு இல்ல. சரி நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப பார்க்க அப்ப திடீர்னு அவருடைய ஒரே ஒரு கண்ணு மட்டும் அசையுது. இத பார்த்து இந்த பசங்க பயங்கரமா பயந்து போயிடுறானுங்க. அப்ப அவரும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த குரூப்ல இருந்த ஒருத்தன் மரத்தை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த மரத்தோட இன்னொரு பக்கத்துல இவருடைய ஒரு கையும் கண்ணு மாதிரி ஏதோ ஒரு வெப்பனும் இருக்கிறத பாக்குறான். இதையெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவர் இவனை கூப்பிட்டு பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அங்க போனீங்கன்னா என்ன காப்பாத்த டூல் கிடைக்கும்னு சொல்ல இந்த பசங்களும் மனசே இல்லாம அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறானுங்க. கொஞ்ச தூரத்துல போனதுமே அவர் சொன்ன அந்த பில்டிங் வருது. உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ஒரு சீக்ரெட் லேப்ன்றது. அப்போ ஒருத்தன் அங்க இருக்கிற சிஸ்டம் ஆன் பண்ணி பாக்குறான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இந்த லேப்ல டைம் டிராவலை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்கன்றது. அந்த மரத்துல மாட்டிட்டு இருந்த ஆளு கையில ஒரு வெப்பன் இருந்துச்சுல, அந்த வெப்பன் தான் டைம் டிராவல் மிஷின். அதை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ண பார்த்திருக்கான். ஆனா நடந்த குளறுபடினால அந்த மரத்துல மாட்டிட்டு இருக்கான். அவனுடைய ஆளுங்களும் அவனை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா எதுவுமே வேலை செய்யல. அதனால அவன் அங்கேயே இருந்தாலும் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அவனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் இந்த பசங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறமா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு அவரை காப்பாத்தலான்னு போறாங்க. போய் பார்த்தா அந்த ஆள் ஆல்ரெடி செத்து போயிட்டு இருக்கான்.